ஃபங்க்ஷன்ல 90% பீப்புள் 2 டைப் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா ஆக்சுவலா தியரட்டிக்கலா 4 டைப் இருக்கு. பட் பிராக்டிக்கலா யூஸ் பண்றது 2 டைப் தான். 2 டைப்லயுமே இம்பார்ட்டண்டா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகே, ஸோ இன்புட்காக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவுட்புட்காக ரிட்டர்ன் டைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம தியரட்டிக்கலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 4 டைப்பையுமே நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். 4 பட்டன் வச்சு இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். 4 பட்டனுமே 4 டைப்புக்காக. பட்டன் டபுள் கிளிக் பண்ணி நம்ம கோடிங் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். 4 பட்டனையுமே கிளிக் பண்ணி நம்ம வந்து கோடிங் பார்ட்டில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இந்த பட்டனுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபங்க்ஷனை ரைட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இந்த பட்டனே நமக்கு ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் தான். அந்த ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளா யூசர் டிஃபைன்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த பட்டனில் கால் பண்ண போகிறோம். இந்த 4 டைப்புக்கான எக்ஸாம்பிளாக நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து ஆப்ஷனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பப்ளிக் அப்படிங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு நான் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. மெயினாக இந்த 4 டைப் மட்டும்தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டரும் கிடையாது, ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது. அதுக்காக நான் வாய்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். வாய்ட்னாவே வித்தவுட் பேராமீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஃபங்க்ஷன் நேம் வந்து ஷோன்னு கொடுத்துட்டு உள்ள ஒரு மெசேஜ் பாக்ஸில் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வேல்யூ. செகண்ட் டைப் என்ன இருக்குன்னா பேராமீட்டர் கிடையாது, பட் ரிட்டர்ன் டைப் இருக்குது. அதாவது ரிட்டர்ன் டைப் இருக்குது அப்படின்னாவே வாய்டு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டிஜர், ஸ்ட்ரிங்கு, லாங்கு, டபுள் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கெட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஃபங்க்ஷன் நேம். இப்போ நம்ம இன்டிஜர் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுத்துருக்கிறதுனால அந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன கொடுக்கணும்னா கம்பல்சரி ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்து என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ரிங்குனா ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங்குனா லாங் டைப் ஆஃப் வேல்யூ. ஓகே, தேர்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கேன், பேராமீட்டர் இருக்குது, ரிட்டர்ன் டைப் இல்லை. ஸோ அப்போ பேராமீட்டர்னா இன்புட் வந்து கொடுக்க போகிறோம், ரிட்டர்ன் டைப் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறதுனால ரிட்டர்ன் கீவேர்டு வந்து அந்த பிளாக்குக்குள்ளே வராது. ஃபங்க்ஷன் நேமு ஷோ பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா மேலே நான் ஷோன்னு கொடுத்துட்டு கீழே ஷோன்னு கொடுத்தோன்னா சேம் நேம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது கேஸ் சென்சிட்டிவ். அடுத்து பேராமீட்டர் இருக்குது அப்படிங்கிறதுனால உள்ள நான் டபுளில் வந்து பேலன்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் டைப் இல்லை. ஸோ அதனால் மெசேஜ் பாக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். என்ன வேல்யூனா எனக்கு பேலன்ஸ், நான் கொடுத்த இன்புட்டே வந்து அவுட்புட்டாக நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பட் டபுள் டைப்பாக இருக்கிறதுனால அதை நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஸோ தட் toString அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டரும் இருக்குது, ரிட்டர்ன் டைப்பும் இருக்குது. அப்போ வாய்டு டைப் வராது, கண்டிப்பாக நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பேராமீட்டர். ஃபங்க்ஷனுடைய பேர் கெட் மொபைல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ப்ராக்கெட்டில் வந்து லாங் மொப அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ இந்த மொபைல் நம்பரை வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்து அதே மொபைல் நம்பரை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்னேன், இங்கே என்ன டேட்டா டைப் இருக்கோ அந்த டைப் ஆஃப் வேல்யூவை தான் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே ரிட்டர்ன் பண்ண முடியும். ஆனால் மொபைல் வந்து நமக்கு லாங்கில் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் டைப்பை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாங்குக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். இல்லைன்னா நீங்கள் இன்டிஜர் டைப் ஆஃப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். உள்ள பேராமீட்டரில் இன்ட் மொபைல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பட் அதுக்கு ரேஞ்ச் இருக்குது, மொபைல் நம்பருக்கும். அதனால கண்டிப்பாக நம்ம லாங் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷனை இந்த 4 பட்டனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பட்டனில் ஷோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன், செகண்ட் பட்டனில் கெட் நம்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், தேர்ட் பட்டனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருந்தோம், ஷோ பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். அண்ட் லாஸ்ட் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் மொபைல் அப்படின்னு கொடுத்துருந்தேன். 4 ஃபங்க்ஷனையுமே நம்ம இப்போது கால் பண்ணிட்டோம். பட் ஷோ பேலன்ஸ்லையும் கெட் மொபைல்லையும் நமக்கு எரர் வருது. ரீசன் என்னன்னா லாஸ்ட்டாக இருக்க 2 டைப்லையுமே நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம், அதாவது பேராமீட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஷோ பேலன்ஸில் நம்ம பேலன்ஸ் அப்படிங்கிற இன்புட் கொடுக்கணும். கெட் மொபைலில் மொபைல் நம்பர் நம்ம இன்புட்டாக இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ரைட், கொடுத்துடலாம் வேல்யூவை.
இப்போ டபுள் வேல்யூ கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இண்டிஜர் டைப் ஆஃப் வேல்யூவும் கொடுக்கலாம், பாயிண்ட் இல்லாமலும் கொடுக்கலாம். அடுத்து மொபைல் நம்பருக்கு 10 நம்பர், அதாவது 10 டிஜிட் நம்பர் நீங்கள் உள்ள இன்புட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கொடுத்துட்டேன். அவுட்புட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு இந்த ரிட்டன் கொடுத்துருக்கிறதுல மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ரிட்டன் இல்லாத 2 பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகுது. செகண்ட் பட்டனில் கொடுத்தது நமக்கு பிரிண்ட் ஆகலை, ஏன்னா அங்கே ரிட்டன் இருக்குது. ஓகே, தேர்டு கொடுத்ததில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ரீசன் வந்து அங்கே ரிட்டன் கிடையாது. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் இருக்குது அந்த இடத்துல. ஓகே, ரிட்டன் இருந்தால் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ரிட்டன் இருந்தது அப்படின்னா ஒரு வேரியபிளில் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோர் பண்ணும்போதும் அந்த ஃபங்க்ஷனுடைய ரிட்டன் டைப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ இன்ட்டு கெட் நம்பர் இருக்குது, இல்லை வந்துட்டு லாங்கு கெட் மொபைல் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா டைப்பில் தான் நீங்கள் ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்டோர் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் பண்ணலாம். டைரெக்டாகவும் ஃபங்க்ஷனே நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கால் பண்ணலாம். அப்படி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி. அண்ட் லாஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள், மொபைல் நம்பரை நம்ம கால் பண்ண போகிறோம். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாங் டைப்பில் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். நான் ரெண்டுத்தையுமே தான் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு 2 தடவை அந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கிளியர்? இந்த வீடியோவில் இந்த 4 டைப்பையுமே நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிக்கலாகவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர்